வணக்கம். ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லவா? நரேந்திர மோடி தோத்து போயிருக்கிறார். இந்த டீலிமிட்டேஷன் பில், அதாவது நாடாளுமன்ற தொகுதிகளை அதிகப்படுத்துறதுக்காக, மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுபிரிப்பு செய்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம பிஜேபி அரசு. எதுக்கு அப்படின்னா இந்த நாட்டில், இந்த ஜனநாயக நாட்டில் எலெக்ஷன் அப்படின்னே ஒன்று இல்லாமல் தொடர்ந்து பிஜேபியை ஆட்சி பண்ணணும். அதுக்கு அவங்க ரொம்ப நாளாக வச்சுருந்த ஒரு பிளான் தான் இந்த டீலிமிட்டேஷன். தொடர்ந்து பிஜேபி மட்டுமே ஆட்சி செய்கிறதுக்கான பல முயற்சிகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த எஸ்ஐஆர்லாம் கூட. ஸோ இப்போது இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் இந்த டீலிமிட்டேஷன் பில்லை பாஸ் பண்ணணும் அப்படின்னா பிஜேபிக்கு 3ல் 2 பங்கு மெஜாரிட்டி இருக்கணும். அதாவது 543 எம்பிக்கள் இருக்காங்க. அதில் இந்த பில்லை பாஸ் பண்ணணும் அப்படின்னா என்டிஏவுக்கு 360 எம்பிங்க ஓட்டு போடணும். அதாவது 3ல் 2 பங்கு அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கணும். ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு 280 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆப்போசிட்டுக்கு 230 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த டீலிமிட்டேஷன் பில்லை அவங்களால பாஸ் பண்ண முடியல. மோடி தோற்று போயிருக்கிறாரு. மோடியோட சேர்ந்து அமித்ஷா, இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற அறிவு அமித்ஷா தான். இதை எப்படி இவங்க கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதியை அதிகப்படுத்துறது, மெயினாக உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துற மாதிரியான சட்டங்களை கொண்டு வரணும், மசோதாக்களை கொண்டு வரணும் அப்படின்னா இவங்களுக்கு மெஜாரிட்டி பார்லிமெண்ட்டில் இருக்கணும். 3ல் 2 பங்கு இவங்களுக்கு இருக்கணும். அப்போ மட்டும்தான் அரசியலமைப்பு சட்டத்தை மாதிரியான பெரிய பெரிய திருத்தங்களை கொண்டு வர முடியும். அப்போ இவங்க பக்கம் அதிகமான எம்பிங்க இருக்கணும்னா தொகுதிகளை அதிகப்படுத்தணும். தொகுதிகளை அதிகப்படுத்தினா எப்படி இவங்களுக்கு எம்பிங்க அதிகமாக கிடைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுத் இந்தியா, நார்த் இந்தியா அப்படின்ற 2 செக்ஷன். இதுதான் பிஜேபியுடைய முக்கியமான அரசியல். எப்படி ஹிந்து முஸ்லீமை வச்சு இவங்க ஒரு அரசியலை பண்ணுறாங்களோ அதே மாதிரி சவுத் இந்தியா, நார்த் இந்தியா. அவங்களுக்கு தெரியும் சவுத் இந்தியாவில் நரேந்திர மோடிக்கு பெருசாக மவுஸ் எல்லாம் கிடையாது. இங்கே இருக்கிறவங்க பிஜேபிக்கு பெருசாக ஓட்டு போட மாட்டாங்க. பிஜேபி கேரளாவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, இனிமேல் அடுத்தது தெலுங்கானாவாக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் இவங்களால இனிமேல் ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்றது பெரிய கஷ்டம். அவங்க பக்கம் நிறைய எம்பிங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நார்த் இந்தியாவில் இன்றைக்கும் வந்த பக்தர்கள் நிறைய எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. மோடி என்ன சொன்னாலும் அது வேத வாக்காக எடுத்துக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போது நாம் நார்த் இந்தியாவில் நம்மளுடைய எம்பிங்களை அதிகமாக கூட்டுவோம். இந்த தொகுதி மறுபிரிவு செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, 40 தொகுதி இருக்கிறது 60ஆக மாறும். அது மெயினாக நார்த்து சைடில் தான் மாறும். நம்ம சவுத்து சைடில் அது மாதிரி மாறாது. ஏன்னா இங்கே மக்கள் தொகை அடிப்படையில் தான் இந்த தொகுதி மறுபிரிவு செய்வாங்க. அப்போது நாம் தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, கேரளாவாக இருந்தாலும் சரி, மக்கள் தொகை கட்டுப்பாடை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம மக்கள் தொகை ஒரு கட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் நார்த்தில் அப்படி கிடையாது. அவங்களுடைய கடைசி ஒரு 12 வருஷம் எடுத்துக்கிட்டோன்னா சவுத் இந்தியாவை விட பல மடங்கு அதிகமான மக்கள் தொகை நார்த்தில் கூடியிருக்கு. அப்போது அந்த மக்கள் தொகை அடிப்படையில் அவங்க தொகுதியை பிரிக்கும்போது நார்த்துக்கு நிறைய தொகுதிகள் கிடைக்கும், சவுத்துக்கு அவ்வளோவா கிடைக்காது. அதாவது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, கேரளாவில் இப்போ 20 தொகுதிகள் இருக்குது, நாடாளுமன்ற தொகுதிகள். அது இந்த தொகுதி மறுபிரிப்பு செய்யும்போது 25, 26 அந்த மாதிரி தான் மாறும். தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் அது ஒரு 47, 48 அந்த மாதிரி தான் வரும். ஆனால் நார்த்தில், அதாவது யூபியில் 80 நாடாளுமன்ற தொகுதிகள் அதை தொகுதி மறுபிரிப்பு செய்யும்போது, மக்கள் தொகை அடிப்படையில் அதை பிரிக்கும்போது அவங்களுக்கு 80 நாடாளுமன்ற தொகுதி 120 மாறும். பீகாரில் 40 தொகுதி இருக்குது, அது 60 மாறும். பீகாரில் 40 இருக்கிறது 60 மாறிடுச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 39 எவ்வளோ மாறணும்? 59 மாறணும். ஆனால் நமக்கு 46, 47 அந்த மாதிரி தான் கிடைக்கும். அப்போது நம்ம பக்கம் எம்பிங்க குறைவாங்க, நார்த் சைடில் அதிகமான எம்பிங்க இருப்பாங்க. அப்போ இந்த மோடி கவர்மெண்ட்டுக்கு இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னும் போது மேக்சிமம் எம்பிங்க அவங்க பக்கம் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த 3ல் 2 மெஜாரிட்டி தேவை இருக்கு இல்லையா, அது கிடைக்கும். இதை எப்படி இவங்க கொண்டு வராங்க அப்படின்னா, உமன் ரிசர்வேஷன் கொண்டு வர போகிறோம். அதாவது பெண்கள் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வராங்க. ஏன்னா இதை மட்டும் சொன்னால் மக்களுக்கு புரிஞ்சிடும் இவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போது பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை கொண்டு வரோம் அப்படின்றாங்க. இப்போ தான் 543 தொகுதிகள் இருக்குல்ல, அதில் 33% கொடுங்க, அது இன்னும் 850 ஆக்கிட்டு அப்புறம் 33% கொடுக்குறது அப்படின்னு தான் இந்த எதிர்கட்சி கேட்குறாங்க. அப்போது உங்களுடைய பிளான் இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு கிடையாது. உங்களுக்கு தொகுதியை அதிகப்படுத்தணும். மெயினாக நார்த் இந்தியாவில் தொகுதிகளை அதிகப்படுத்தணும். அதன் மூலமாக நீங்கள் கொண்டு வர்ற இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம்லாம் பாஸ் பண்ணணும், அந்த பில்லில் அந்த மசோதாலாம் பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு எதிர்கட்சிங்க இதற்கு எதிராக ஓட்டு போட்டதுனால ஒரு 230 ஓட்டு இதுக்கு எதிராக கிடைச்சதுனால நம்ம ஜனநாயகம் இன்றைக்கி தப்பிச்சது. பெண்களுடைய இடஒதுக்கீடை பற்றி பிஜேபி இப்படி பேசுகிறாங்களே, அவங்களுடைய கேபினெட்டில், அதாவது நம்ம மோடி கேபினெட்டில் 2 மினிஸ்டர்ஸ் தான் பெண்கள் இருக்காங்க. 2 பேர்.
அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்காவது கொடுக்கலாம் இல்லையா? ஸோ இவங்களுடைய கேபினெட்லேயே வெறும் 2 பேருக்கு தான் மினிஸ்டர் பதவியே, கேபினெட் மினிஸ்டர் பதவியே இருக்குது. இவங்க தான் இந்த இடஒதுக்கீடை பற்றி பேசுகிறாங்க. அப்போ இவங்க பிளான் என்ன? நம்ம நாட்டில் ஜனநாயகம் இருக்கக்கூடாது, எலெக்ஷன் நடக்கக்கூடாது, இந்த நாட்டை தூக்கி கொண்டு போய் யார் கையில்? 2 முதலாளிங்க இருக்காங்க பாருங்கள் இவங்களுக்கு, அவங்க கையில் கொடுக்கணும். இதுக்கு முதல்ல ஒரு பிளான், அதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போனால் தான் உங்களுக்கு புரியும். ஒரு 2014 எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அமித்ஷா ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அதை நேராக ஆர்எஸ்எஸ் அங்கே ஆஃபீஸில் கொண்டு போய் வைக்கிறார். என்ன ரிப்போர்ட்டு அப்படின்னா, அடுத்த 25 வருஷத்துக்கு இல்லைன்னா ஒரு 30 வருஷத்துக்கு தொடர்ந்து பிஜேபியை ஆட்சி பண்ணுறதுக்கான என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அதுக்கான ரிப்போர்ட்டு தான் இது அப்படின்னு அந்த ப்ராஜெக்டை கொடுக்குறாரு. அதை அவங்க பார்க்குறாங்க, அவங்க கன்வின்ஸ் ஆகிறாங்க. அதனால தான் அமித்ஷா, அரசியலுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத அமித்ஷா தொடர்ந்து ஹோம் மினிஸ்டராக இருக்கார். கிட்டத்தட்ட 12 வருஷமாக நம்ம பார்க்குறோம் இல்லையா? இது 3 முறை பிஜேபி அரசு ஜெயிக்குது. இந்த சங்கிங்கெல்லாம் தொடர்ந்து சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது, 2040 வரைக்கும் நாங்கள் தான், 2040 வரைக்கும் நாங்கள் தான் அப்படின்னு தொடர்ந்து எல்லா சங்கிங்களும் அதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவங்களுடைய அந்த குரூப்பில் சொல்லியிருக்கிறாங்க, 2040 வரைக்கும் நம்ம ஆட்சியில் இருக்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்டை வச்சுருக்குறோம் ஐயா, அதனால் தைரியமாக இருங்கய்யா அப்படின்ற அந்த விஷயம் அந்த பிஜேபி அந்த சங்கி குரூப்புக்குள்ளே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த அமித்ஷாவுடைய ப்ராஜெக்டை வந்து அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி நம்ம பிரேக் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. அதில் வந்து மக்களுடைய ஓட்டு கூட இங்கே இப்போ சரியாக வேலை செய்யலை இல்லையா? என்ன தான் கரெக்டாக ஓட்டிங் நடந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் அதை தடுத்து பிஜேபியை ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு மக்கள்லாம் அவங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் பிஜேபி அரசு ஜெயிக்குது. ஒன்று இவிஎம்மில் ஏதோ செய்கிறாங்க, அப்படி இல்லைன்னா எலெக்ஷன் கமிஷனை கையில் வச்சுருக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா இந்த எஸ்ஐஆர் மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வராங்க. அது மாதிரி பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு பிளான் எஃப் வரைக்கும் அமித்ஷா வந்து அந்த ரிப்போர்ட்டில் வச்சுருக்கிறார். எப்படியாவது 30 வருஷம் 2040 வரைக்கும் பிஜேபியை ஆட்சியில் வைக்கிறதுக்கான, அவங்கள ரூல் பண்ண வைக்கிறதுக்கான எல்லா பிளானும் அவர் அதுக்கான எல்லா திட்டமும் வச்சுருக்கிறார். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து 3வது முறை மோடி 3.0 நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த 3.0 அவங்க நினச்ச மாதிரி ஏதாவது, அவங்க சொன்ன மாதிரி நாட்டுக்கு ஏதாவது செஞ்சாங்களா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. 63 ரூபா இருந்த பெட்ரோல் வந்து 110 ரூபாய்க்கு வந்துடுச்சு. டாலர் வந்து 57 58 இருந்தது, அது வந்து இப்போ 95 செஞ்சுரி போட போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்படி அதாவது இந்த நாட்டை வந்து இந்த அளவுக்கு கீழே கொண்டு போய் இவங்களுக்கு தொடர்ந்து ஆட்சி பண்ணணும் அப்படின்னா, அதானிலாம் எப்படி கடந்த 12 வருஷத்தில் எப்படி வளர்ந்தார் அப்படின்றதெல்லாம் தெரியும் இல்லையா? இந்த முதலாளிகளுக்காக இவங்க செய்கிற பிளான் தான் இது. இவங்களுடைய இந்த திட்டம் தான் இப்போ முறியடிக்கப்பட்டு இருக்கு. இந்த நேரத்தில், அதாவது இந்த எலெக்ஷன் நடக்கிற நேரத்தில் திடீர்னு இந்த டீலிமிட்டேஷன் இந்த மாதிரி ஒரு பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு, இந்த உமன் ரிசர்வேஷனை கொண்டு வர்றதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இதில் அவங்க தோற்று போனால் கூட எலெக்ஷனில் வந்து அடுத்து இன்னும் 3 ஸ்டேட்டில் நடக்க வேண்டியிருக்கு, அங்கெல்லாம் வந்து இதை பாருங்கள், பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி சதி வேலையெல்லாம் செய்கிறாங்க எதிர்க்கட்சிங்க, அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி பெண்களுடைய ஓட்டும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த நேரத்தில், எலெக்ஷன் நடக்கிற நேரத்தில் இதை இவங்க கொண்டு வர பார்த்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் யோசித்து நாட்டை காப்பாற்றுங்க, இவங்ககிட்டேருந்து நம்ம நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா பார்த்து ஓட்டு போடுங்க. நார்த்தில் இருக்கிற அந்த பக்தர்கள் மாதிரி நம்ம கிடையாது இல்லையா? நமக்கு வந்து யோசிக்கிற அறிவு இருக்குது, நம்ம நல்லா யோசிப்போம், நல்லா ஒர்க் பண்ணுவோம், ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவோம், எது நம்ம நாட்டுக்கு தேவை அப்படின்றதெல்லாம் நல்லா தெரிஞ்சு ஒர்க் பண்ணுவோம். வாட்ஸ்அப்பில் இருக்கிற அந்த யூனிவர்சிட்டியில் வர்ற மெசேஜெல்லாம் நம்ம நம்ப மாட்டோம் அப்படின்றதெல்லாம் தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இல்லைன்னா நம்ம நாட்டுக்கு இனிமேல் ப்ரைம் மினிஸ்டர்லாம் இருக்க மாட்டாங்க, ராஜா ராணி அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதுக்கான முயற்சி தான் நம்ம ஜியும் அமித்ஷாவும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 12 வருஷமாக ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் எவ்வளோ பலம் வாய்ந்த பிரைம் மினிஸ்டராக இருக்கணும் இல்லையா? ஆனால் இப்போது ரஷ்யாவில் இந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ரஷ்யாவில் 1 மாதம் வாங்கிக்கோங்க பெட்ரோல் அப்படின்னு அமெரிக்கா சொல்ல ரஷ்யாவில் வாங்கிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? இன்றைக்கி வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, போதும் ரஷ்யாவில் பெட்ரோல் வாங்க வேண்டாம், அங்கே வாங்குறத நிறுத்திக்கும், அடுத்தது நாங்கள் சொல்கிற இடத்துல வாங்கினா போதும் அப்படின்னு. நம்ம நாடு எங்கே பெட்ரோல் வாங்கணும், எப்போ வாங்கணும், எத்தனை மாதம் வாங்கணும், எந்த டைமில் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் ட்ரம்ப் முடிவு பண்ணுறாரு. அதாவது நமக்குன்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் நாம் வச்சுருந்தா அவருக்குன்னு தனியாக ஒரு பாஸை வச்சுருக்கிறார், அவர் சொல்கிறத தான் கேட்பார். இப்போது 2 நாளைக்கு முன்னாடி பயங்கரமாக பீத்திக்கிட்டு இருந்தார். ட்ரம்ப் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினார். ட்ரம்ப்லாம் சொல்ல மாட்டார், மை ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார், நாங்கள் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், இந்தியா மக்களை பற்றிலாம் அவர் கேட்டார், நானும் அவரை பற்றி நிறைய விசாரித்தேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தார். வேறு எந்த நாட்டிலையும் வந்து இந்த
சொந்த பந்தத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ யாரும் எந்த பிரைம் மினிஸ்டரும் பேசுகிறதில்ல. இவர் தான் ட்ரம்ப்பு ஃப்ரெண்டு, அப்புறம் ஃபாதர்லேண்டு மதர்லேண்டுன்னு இன்னமும் இந்த உலகத்தையே நம்ம கையில் வச்சுருக்கிறோம், நம்ம தான் விஸ்வகுரு அப்படின்ற ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் 40 நிமிஷம் இப்போது ட்ரம்ப்பு பேசினார்ல, அப்போ சொல்ல வேண்டியதானே, நாங்கள் ரஷ்யாவில் தான் பெட்ரோல் வாங்குவோம். மை ஃப்ரெண்ட், நீ ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் எனக்கு என்னுடைய நாடு முக்கியம், என்னுடைய மக்கள் முக்கியம். நான் ரஷ்யா கிட்ட தான் வாங்குவேன், உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ. இப்போ ஃப்ரெண்டாக இருக்கிற நீ அப்புறம் வந்து எனக்கு எனிமி ஆகிடுவேன், எனக்கு எதிரி ஆகிடுவேன். அதனால் தேவையில்லாமல் இந்தியா எங்கே பெட்ரோல் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் நீ முடிவு பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி இந்த டீலிமிட்டேஷன் பில்லெல்லாம் பாஸ் பண்ணி, அந்த மசோதாலாம் பாஸ் பண்ணி அவங்க கையில் இந்த மாதிரி எல்லாமே போச்சு அப்படின்னா, இப்போவே ட்ரம்ப் சொல்கிறத தான் கேட்குறாங்க. அப்புறம் உலகத்தில் யார் யாரோ என்னென்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்தியாவை அவங்க இஷ்டத்துக்கு கூறு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் யோசிங்க. இது சட்டமன்ற தேர்தலாகவே இருந்தாலும் பிஜேபி அப்படின்ற அந்த ஒரு பார்ட்டிக்கு ஒரு இடத்த கூட தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. ஏன்னா அவங்க நாட்டு மேலெல்லாம் அக்கறை கிடையாது, அவங்களுக்கு வந்து நாட்டு மக்கள் மேலே அக்கறை கிடையாது. நாட்டில் இருக்கிற கனிம வளம் இருக்குது பாருங்கள், அது மேலே மட்டும்தான் அவங்களுக்கு அக்கறை இருக்குது அப்படின்றத நல்லா யோசித்து, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, பார்த்து ஓட்டை போடுங்க, ஜனநாயகத்தை காப்பாற்றுங்க. அன்னசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.